அவ்வளோதாங்க. நல்லா மனமாக டேஸ்ட்டாக இருக்கும். குருமாவிலேருந்து நல்லா மனம் கமகமன்னு வருதுங்க பாருங்கள். 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க ஈஸியாக. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. கடுகு 1/4 டீஸ்பூன் போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 4 பச்சை மிளகாய், வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு தொளிச்சு வச்சுக்கோங்க, அரிஞ்சு கொடுங்க. அதையும் இது கூட கலக்கிடணும். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். இஞ்சி ஒரு பல்லு தட்டி வச்சுக்கோங்க, அதையும் போட்டு வதக்கணும். கருவேப்பிலை ஒரு தூரி போடுங்க. நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிடுங்க. நல்லா தக்காளி குருமாங்க. இட்லி தோசை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு 6 தக்காளி பழம் எடுத்துருக்குறேங்க, பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கழுவிட்டு அதையும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா போடணுங்க. ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி 1 ஸ்பூன் போடுங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பொடியை நறுக்கி வச்சிருக்கிறத போடுங்க. 6 டேஸ்ட் பொடி பழமாக எடுத்து நறுக்கி வச்சு வதக்கி வரணும். நல்லா தக்காளி நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கினா நல்லா இருக்குங்க. தக்காளி நல்லா வதங்கணும்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்தனோம்னா அது தண்ணி விட்டு நல்லா வதங்கிடணும். பாருங்க, 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். நல்லா வதக்குங்க. வதக்கிட்டே இருந்தீங்கன்னா உப்புல இருக்கிற அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் இறங்கி தக்காளி நல்லா வதங்கிடுங்க. இதுக்கு தேவையானதை எடுத்து தேங்காய், இஞ்சி, பூண்டு, பொட்டுக்கெல்லாம் வச்சு குருமாவுக்கு அரைச்சி வச்சுருக்குறேங்க. தக்காளி குருமாவுக்கு தேங்காய் 1 கைப்பிடி, பொட்டுக்கடலை 1 கைப்பிடி, இஞ்சி 1 பல், பூண்டு 4 பல், பட்டை, கிராம்பு, சோம்பு 1 போட்டுக்கோங்க. கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா கலக்கி விடுங்க. தண்ணி கூட தண்ணியாக வரும். 2-3 டம்ளர் கூட தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலக்கி விடுங்க. எடுத்து கழுவி நல்லா ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா தொலைவி விடுங்க. நல்லா அடி பிடிச்சிடாம தொலைவி விடுங்க. நல்லா கொதி வரணும். ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வைக்கலாங்க, பச்சை வாசம் போகிற அளவுக்கு. 10 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. திக்காக வந்துடுச்சு.
அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இவ்வளோ கெட்டியாக வந்துடும் குருமா. தக்காளி குருமா இங்கே இறக்கி வச்சிட்டோம்னா ஆறுச்சுன்னு சொன்னால் இன்னும் திக்காக வருங்க. அவ்வளோதாங்க. நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். குருமாவிலேருந்து நல்லா மனம் கமகமன்னு வருதுங்க. பாருங்கள் 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க ஈஸியாக. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.